ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மாட்டுப் பண்ணையிலேருந்து நமக்கு ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா எவ்வளோ காசு வருது பால், அது போக எவ்வளோ செலவாகுது ஒரு நாளைக்கு. ஸோ ரெண்டையும் கழித்து நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க இந்த வீடியோவில் போயிடுவோம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா என்னோடய மாட்டுப் பண்ணையை எடுத்துக்கிறேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கும் புரியும், எனக்கு சொல்கிற கரெக்டாக இருக்கும். ஸோ எங்கள் பண்ணையில் பார்த்தோன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 மாடு இருக்குது. ஸோ 8 மாடுமே பார்த்தோன்னா பால் கறக்குமான்னு கேட்டிங்கன்னா 8 மாடுமே கறக்காது. 4 மாடு தான் பார்த்தீங்கன்னா இப்போ கறந்துட்டுருக்கு. மீதி 4 மாடு பார்த்தீங்கன்னா சிலது பார்த்தோன்னா சினையாக இருக்குது, சிலது பார்த்தோன்னா பால் முடிஞ்சிருச்சு, அதாவது வத்தக்கறவை ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாடு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நாங்கள் 4 மாட்டில் தான் பார்த்தீங்கன்னா கறந்துட்டு இருக்கிறோம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இந்த மாடு பார்த்தீங்கன்னா வத்தக்கறவை ஆனதுக்கப்புறம் சினையானதுக்கப்புறம் அந்த 4 மாடு பார்த்தீங்கன்னா பால் கறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே சைக்கிளாக பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா பால் டெய்லியும் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த 4 மாட்டிலேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக சொல்லலை. ஸோ நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா நமக்கு 30 லிட்டர் பார்த்தோன்னா மாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. காலையில் ஒரு 5 லிட்டரு, சாயங்காலம் 5 லிட்டர், டோட்டலாக பார்த்தோன்னா 30 லிட்டர் கிடைக்குது. ஸோ இதே பார்த்தோன்னா இந்த கெச்எஃப் மாடு இது மாதிரிலாம் வச்சுக்கிறீங்களுக்கு பார்த்தோன்னா அதிகமாக ஒரு மாடே பார்த்தோன்னா 20-25 லிட்டரு கறக்கும். நம்மக்கிட்ட பார்த்தோன்னா அந்த அளவுக்கு மாடு இல்லை, நமக்கு பார்த்தோன்னா சாதாரண மாடு தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தோன்னா கம்மியாக கிடைக்கிது. நமக்கு ஒரு நாளைக்கே பார்த்தோன்னா 30 லிட்டர் தான் கிடைக்கிது. ஸோ ஒரு லிட்டரு பார்த்தோன்னா நாங்கள் எவ்வளோக்கு ஊற்றுறோன்னு பார்த்தோன்னா 50 ரூபாய்க்கு பார்த்தோன்னா நாங்கள் ஊற்றிட்டு இருக்கிறோம். சில பேர் நினைப்பீங்க நாங்கள் 38-35 தான் ஊற்றுறோன்னு சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் பார்த்தோன்னா சொசைட்டிக்கு ஊற்றிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ பார்த்தோன்னா அங்கே கம்மியாக தான் கொடுப்பாங்க. இதே நீங்கள் டைரெக்டாக கஸ்டமருக்கு ஊற்றுனீங்கன்னா பார்த்தோன்னா 50 ரூபாய்க்கு பார்த்தோன்னா கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் டைரெக்டாக ஒவ்வொரு வீட்டுகளுக்கும் போய் பார்த்தோன்னா பாலை பார்த்தீங்கன்னா 2 நேரம் பார்த்தோன்னா ஊற்றிட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ நமக்கு பார்த்தோன்னா 50 ரூபா பார்த்தோன்னா கிடைக்குது ஒரு நாளைக்கு, ஒரு லிட்டருக்கு. ஸோ அப்படி கணக்கு போட்டிங்கன்னா 30 லிட்டருக்கு பார்த்தோன்னா எங்களுக்கு பார்த்தோன்னா எவ்வளோ கிடைக்குதுன்னா 1500 ரூபா பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா நமக்கு கிடைக்குது ஆட்பால் மட்டும் இருந்து. ஸோ 1500 ரூபா லாபம் வந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இல்லை. ஸோ அந்த 1500 ரூபாய்க்கு பார்த்தோன்னா செலவுக்கும் பார்த்தோன்னா இருக்குது. ஸோ மாடு பார்த்தோன்னா அப்படியே பால் கறந்துடாது. ஸோ அதுக்கு பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் தீவனம், மினரல் மிக்சரு, அப்புறம் இது மாதிரி பார்த்தோன்னா பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, தவிடு இது மாதிரி பார்த்தோன்னா நிறைய கொடுக்கணும். ஸோ அதில் எவ்வளோ செலவுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ நாங்கள் பார்த்தோன்னா மாடு தீவன குச்சி, அந்த பெல்லட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்தோன்னா ஒரு மூட்டை 50 கிலோ மூட்டை பார்த்தோன்னா 1500 ரூபா, 1550 அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட் இருக்குது. ஸோ ஒரு மூட்டை எடுத்தால் பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ வெறும் ஒரு வாரமாக தான் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா நாங்கள் அந்த வெறும் கறக்கிற 4 மாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் போடல. கறக்காத அந்த 4 மாடு பார்த்தீங்கன்னா சினையாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ வயிற்றில் குட்டி இருக்கும். சில பார்த்தீங்கன்னா ஊசி சினை ஊசி போட்டு 1 மாதம் தான் இருக்கும். அதுக்குள்ளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாடு தீவனம் வச்சாகணும். அதுபோக அந்த 8 மாடுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அது 8 மாடுக்கு 8 கன்றுக்குட்டி இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை தண்ணி மட்டும் வச்சிங்க பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடு தீவன குச்சி, அந்த பெல்லட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து ஒரு கையில் அப்படியே நல்லா கலக்கி வச்சிங்கன்னா அந்த கன்றுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சிக்கும், சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துடும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு தான் அந்த மூட்டை வருது, 50 கிலோ மூட்டை அப்படின்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபா பார்த்தீங்கன்னா செலவாகும். அந்த பெல்லட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 200 ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு செலவாகுது. ஸோ வெறும் இந்த மாட்டு தீவன குச்சி மட்டும் தான் வைக்கிறீங்கன்னா இல்லை, கூட தவிடும் பார்த்தீங்கன்னா கலந்து வைக்கிறோம். ஸோ ஒரு மூட்டை அதுவும் பார்த்தீங்கன்னா 800 ரூபா வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வாரம் தான் வருது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா அது செலவாகுது. ஸோ ரோட்டில் 300 ரூபா பார்த்தீங்கன்னா இந்த மாடு தீவனம் அந்த பெல்லட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா செலவாகிடுது தவிட்டுக்கு. ஸோ 300 ரூபா கழிச்சிங்கன்னா 1500ல் நமக்கு 1200 ரூபா பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. அப்படின்னா 1500 ரூபா லாபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கயிறு பழசாச்சுன்னா கயிறு மாற்றுவோம், மூக்கணாங்கயிறு, தலைக்கயிறுன்னு பழசாச்சுன்னா மாற்றுவோம். மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு செலவு இருக்குது. அப்புறம் வயிற்று புழு மாத்திரை மாட்டுக்கு கொடுக்குறது மாதம். ஸோ இப்படிலாம் கழிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா 30 ரூபா 20 ரூபா ஆகும், மேக்ஸிமம் 20 ரூபா. ஏன்னா மாத கணக்கில் தான் மாறி வரும். ஒரு நாளைக்கு கணக்கு போட்டிங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ 20 ரூபாய்னா வச்சுக்குவோம், 20 ரூபா 30 ரூபாய்னா வச்சுக்குவோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா
மாட்டுக்கு வாங்குகிற வைக்கோல். ஸோ வைக்கோல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறதில்ல. ஸோ நெல் வயல் வச்சுருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா வந்து நெல்லை அரிசி எடுத்துகிட்டு அந்த மீதி இருக்கிற அந்த பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா வைக்கோலை கொடுப்பாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெல் வயலில் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வைக்கோலில் வாங்கி தான் ஆகணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு ரூ. 20 ரூ. 30 தான் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு எடுத்து அதை எடுப்போம். ஸோ அதனால் ஒரு நாளைக்குன்னு கணக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா ரூ. 20 ரூ. 30 தான் ஆகும். ஸோ அந்த மருந்து இந்த வைக்கோல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 50 டோட்டலு. ஸோ 1200 50 போச்சுன்னா ரூ. 1150 பார்த்தீங்கன்னா நமக்கு லாபமாக கிடைக்கும். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 1150 பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு லாபமாக கிடைக்குது. அதாவது ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1150 கிடைக்குது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா மாறும். அது எப்படி மாறுதுன்னா, இப்போ நீங்கள் பாட்டு அந்த பசு தீவனம் பார்த்தீங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து வெளியிருந்து வாங்கி போடுவாங்க. ஸோ அவங்களே உற்பத்தி பண்ணாமல் வெளியிருந்து வாங்கி போடுறவங்காட்டியும் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக செலவாகும். ஏன்னா ஒவ்வொரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா 3 வேலை போடணும் மாட்டுக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான செலவு. மேக்ஸிமம் பார்த்தா பார்த்தா கொஞ்சம் தோட்டம் வச்சுருப்பாங்க, இது மாதிரி பயிர் போட்டுருவாங்க மாட்டுக்குன்னு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த செலவுமே இருக்காது. ஸோ அப்படி இல்லாதவங்க பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி வாங்கி போட்டால் பயங்கரமாக செலவாகும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன செலவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சில பண்ணையில் பார்த்தீங்கன்னா வந்து மாடு பார்த்தீங்கன்னா வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்தால் காலையில் சாணி வெளிச்சு கட்டி தண்ணி காட்டி எல்லாத்தையும் மாட்டை பார்த்து பாலை கறக்கிறதுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்சம் ரூ. 600 இன்றைக்கி எனக்கு கரெக்டாக தெரில, நான் அது வரைக்கும் ஆள் போட்டதில்லை. ஸோ எங்களுக்கு இப்படி எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 500 400 அந்த ரேஞ்சில் வாங்குவாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் ஆள் போடுறதில்ல, ஃபேமிலியை பார்த்துக்கங்காட்டி அதுவும் பார்த்தா நமக்கு மிச்சமாகுது. ஸோ அப்படி பார்க்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செலவும் பார்த்திங்கன்னா வந்துடும். இப்போ நான் சொன்னது தான் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வர செலவு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கணக்கு போட்ட மாதிரி ரூ. 1150 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா லாபமாக மட்டும் கிடைக்குது. ஸோ மாத கணக்கு போட்டு பார்த்துங்க 30,000க்கு மேலே வரும். அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்கம் இருக்குது பாலை தவிர. நீங்கள் மாட்டு பண்ணையில் அதாவது இந்த சாணம் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் அது பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் பார்த்தீங்கன்னா ரூ. 1000 1500 பார்த்தீங்கன்னா விற்பாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 2-3 டிராக்டர் போகும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் இருக்குது. அது போக மாடு கன்று போடும் பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா போட்டோன்னே நீங்கள் விற்க மாட்டீங்க. ஏன்னா கன்றுக்குட்டி இல்லைன்னா பால் கறக்காத மாடு. ஸோ எப்படியும் ஒரு 6 மாதத்துக்கு வச்சுருப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 5000 6000 பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி விற்றா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாபமாக கிடைக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு இன்கம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ணையிலேருந்து வந்துடும். ஸோ மாட்டு பண்ணையில் எவ்வளோ லாபம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து லாபம் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா வேலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆள் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நான் சொன்ன அந்த லாபம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடும். ஒரு நாளைக்கு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ரூ. 1000 பார்த்தீங்கன்னா 1200 லாபம் வருதுன்னு ஒரு ஆளை போட்டிங்கன்னா 600 போச்சுன்னா அவ்வளோதான், பாதி லாபம் தான் வரும். 2 ஆளை போட்டிங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிச்சு. தீவனத்தை வெளியே வாங்கினா அந்தளவு ஒன்றுமே இருக்காது நமக்கு. ஸோ ஃபுல்லாக நாமளே பார்த்தா தான் பார்த்தீங்கன்னா இந்த லாபம் பார்த்திங்கன்னா வருது. ஸோ இதே லாபத்தை பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயாச்சும் வேலைக்கு போனால் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் பார்த்தா சம்பளமாக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்துக்கலாம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா லாபம் எவ்வளோ இதுன்ட்டு. அதுபோக பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. சில நேரத்தில் மாட்டுக்கு உடம்பு சரி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா பால் கம்மியாகும். ஸோ அதையும் பார்த்தா கணக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ எல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.